ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாலி ட்ரிப். இன்றைக்கி நாம் சிக்மங்களூரில் டே 2ல் இருக்கோம். நம்ம சிக்மங்களூர் டூர் பிளான் பண்ணதுக்கான முக்கியமான நோக்கமே முல்லையனகிரி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு தான். இந்த முல்லையனகிரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்மங்களூர்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இது ஹில் டாப்பில் இருக்குது. இதுதான் கர்நாடகாவோட ஹையஸ்ட் பீக்கு. இப்போ நம்ம அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். நீங்கள் முல்லையனகிரி போகணும் அப்படின்னா காலையில் 6 மணிக்கெலாம் இந்த செக் போஸ்ட்டுக்கு வந்துடணும். ஒரு நாளைக்கு 120 வெஹிக்கிள் மட்டும்தான் பர்மிட் பண்ணுறாங்க. ஏன்னா மலை மேலே ரோடு ஒரு பர்டிகுலர் லெவல் வரைக்கும் ரோடு டபுள் வேவாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிங்கிள் ரோடாக இருக்கும். பர்டிகுலராக அந்த முல்லையனகிரி பீக்குக்கு போகிற இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகலான ரோடாக இருக்கும். அங்கே ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகுது. அதுமாரி விஷயங்களுக்காக வீக் எண்டில் பர்டிகுலராக 120 வெஹிக்கிள் தான் பெர் டே அவங்க பர்மிட் பண்ணுறாங்க. அதனால் நான் 5 o'clockலாம் காலையில் எழுந்து 6 மணிக்கெலாம் இந்த செக் போஸ்ட்டுக்கு நான் வந்துட்டேன். உள்ளார என்ட்ரு ஆகிறதுக்கு 20 rupees என்ட்ரி ஃபீயாக சார்ஜ் பண்ணுறாங்க 2 வீலருக்கு. நீங்கள் 2 வீலரில் வர்றீங்க அப்படின்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். காரில் வந்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பெரிய லாங் கியூ இருக்கும். அதை கிராஸ் பண்ணி தான் வரணும். அன்னைக்கு 120 வெஹிக்கிள் ரீச் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பர்மிட் பண்ண மாட்டாங்க. 2 வீலரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. டைரெக்டாக நீங்கள் உள்ளுக்குள்ளார வந்துடலாம். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இந்த ட்ரிப்பை நான் சோலோ ட்ராவலரை தான் பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்ட்டு. நான் சிக்மங்களூர் போகணும் அப்படின்னு பிளான் பண்ண உடனே அங்கே 2 வீலர் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆன்லைனில் சர்ச் பண்ணி ஆன்லைன் மூலயமாவே பேமெண்ட் பண்ணி 2 வீலர் எடுத்துட்டேன். இப்போ அந்த 2 வீலர் மூலயமா தான் நம்ம முல்லையனகிரிக்கு போயிட்டுருக்கோம். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பசுமையாக, பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே மிஸ்ட்டு நம்மளை பாஸ் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஒரு லெவல் மேலே ஏறினோடனே ரொம்ப கூலிங்காக நம்ம கிளைமேட்டை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்தமாரி மாதத்தில் வந்தீங்கன்னா நல்ல ஒரு கிளைமேட்டை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும் இங்கே. இப்போ நம்ம அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த முல்லையனகிரி பீக் தான் கர்நாடகாவோட ஹையஸ்ட் பீக் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கிளைமேட் நம்ம மேலே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் எங்கேயுமே பார்க்காத ஒரு கிளைமேட்டை அங்கே நான் ஃபீல் பண்ணேன். அதாவது எப்படின்னா, குளிரும் இருக்கும், ரொம்ப கடுமையான குளிர் இருக்கும், மழை தூறல் இருக்கும், ரொம்ப கடுமையான காற்று இருக்கும். அங்கே நம்ம நிற்கவே முடியாது, அந்தளவுக்கு ஃபோர்ஸாக நம்மளை தள்ளுற அளவுக்கு இருக்கும். ஒருத்தரோட மொபைல் ஃபோன் வச்சு ஷூட் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த மொபைல் ஃபோனே போய் கீழே விழுந்துருச்சு. அந்த அளவுக்கு ஒரு கடுமையான கிளைமேட் அங்கே இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். முல்லையனகிரி போயிட்டுருக்கிற ஆன் தி வேல ஒரு இடத்த பார்த்தேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதாவது எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு பச்சை கம்பளத்தை விரிச்சு விட்ட மாதிரி இருந்தது. அதில் வெள்ளை கலரில் மிஸ்ட் அப்படியே பாஸ் ஆகி போயிட்டு இருந்தது. நான் போன டைம் ஏர்லி மார்னிங், அதாவது ஒரு 7 o'clock அந்த இடத்த நான் கிராஸ் பண்ணதுனால நல்லா வெள்ளை வெளியேறுன்னு அந்த மிஸ்ட்டு நிறைய அந்த இடத்த பாஸ் ஆகி போய்கிட்டே இருந்தது. பார்க்க ரொம்பவும் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நாம் கொஞ்சம் நேரம் அங்கே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஷூட் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம நிறுத்தணும். எனக்கு பின்னாடி பார்த்தீங்களா எந்த அளவுக்கு மிஸ்ட் இருக்குது அப்படின்னு. நம்ம வெஹிக்கிளில் போகும்போது கூட ஒரு 50 மீட்டர் அந்தாண்ட இருக்கிற வெஹிக்கிள் கூட நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அந்தளவுக்கு மிஸ்ட்டு பாஸ் ஆகி போயிட்டு இருந்தது.
பார்க்கவே ரொம்பவும் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதே சமயம் குளிரும் வந்து தாங்க முடியல, ரொம்ப கடுமையான குளிர் வந்து அந்த இடத்துல இருந்தது. முல்லையனகிரி போகிற வழியில் சீத்தலையனகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கோயில் ஒன்று இருக்குது. நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கும் போயிட்டு போங்க. நிறைய பேர் இதுக்கப்புறம் ரோடு கொஞ்சம் குறுகலாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இங்கேயே காரெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடந்து போகிறாங்க. இங்கேருந்து ஒரு 3 to 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம முல்லையனகிரி ரீச் ஆகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது சீத்தலையனகிரி தான். இன்னும் முல்லையனகிரிக்கு நம்ம போகலை. பாருங்கள் கிளைமேட்டு இந்த இடத்துலையே எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள் மிஸ்ட்லாம் எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பாஸ் ஆகுது அப்படின்ட்டு. என்னால் குளிர் கூட தாங்க முடியல. நான் வந்து ஜெர்கின் எதுவும் எடுத்துகிட்டு போகாதனால இதில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரைவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகும். வெஹிக்கிள்லாம் ரோடும் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். பாருங்கள் வெஹிக்கிள்லாம் எந்த அளவுக்கு க்யூவில் நிற்கிது அப்படின்ட்டு. ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகும். நம்ம காரில் வர்றோம் அப்படின்னா நமக்குள்ள மிகப்பெரிய சவாலே இந்த இடத்த கிராஸ் பண்ணுறது தான். ஏன்னா இன்னும் முல்லையனகிரி வரைக்கும் போகிறதுங்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதனால தான் நிறைய பேர் சீத்தலையனகிரியிலேயே காரெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் இங்கே இருக்கும் டிஸ்டன்ஸு, நடந்தே வந்துடுறாங்க. உங்களால் நடக்க முடியும்னா பெட்டர் நீங்கள் அங்கே பார்க் பண்ணிவிட்டு வர்றது. இல்லை பரவாயில்ல அப்படின்னா இந்த டிராஃபிக் ஜாமில் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1 hour வந்து உங்களுக்கு டிலே ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம முல்லையனகிரி வந்துட்டோம். முல்லையனகிரி பீக் பார்க்குறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். அந்த பர்டிகுலர் பிளேஸில் பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து ரொம்ப வெறித்தனமாக இருக்கும். நம்ம போகிறதுங்கிறது அந்த ஃபுல்லாக அந்த ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும், ஒரு 100 ஸ்டெப்ஸ் போல் இருக்கும். அது மேலே ஏறி போகிறதுங்கிறது மிகப்பெரிய சேலஞ்சு. குளிர் தாங்க முடியல. இந்த கிளைமேட்டோட ஒரிஜினல் ஃபீலை வந்து நீங்கள் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த மியூசிக்கையும் நான் ஆட் பண்ணாமல் நேச்சுரலாக அங்கே எப்படி இருந்ததோ அப்படியே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பாருங்கள். இருக்கிறது தான் முல்லையனகிரி பீக்கு. என்னால் பேசக்கூட முடியல, ரொம்ப ஹைட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலேயே ஹையஸ்ட் பீக் இது தான். பார்த்தீங்களா, என்னால் இங்கே நிற்கக்கூட முடியல, நின்று ஷூட் பண்ண முடியல, எவ்வளோ ஷேக்கிங் ஆகுது அப்படின்னு. என்னையை கொண்ட கீழே தள்ளுற அளவுக்கு ஒரு மோசமான இது. இதுக்கு மேலே தான் அந்த ஸ்டெப்ஸ் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டெப்ஸில் இப்போ நம்ம ஏற போகிறோம். பாருங்கள், அங்கே இதை விட ரொம்ப மோசமாக இருக்கும். நான் சொன்ன அந்த ஸ்டெப்ஸ் வந்து இங்கே தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு மேலே ஏறுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா காற்றோட வேகம் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும். பனிமூட்டமும் ரொம்ப அடர்த்தியாக இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிறவங்க கூட நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஸோ இப்போ நம்மளால் மேக்ஸிமம் எத்தனை ஸ்டெப்ஸ் ஏற முடியுதுன்னு தெரியல. நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்.